கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என் அன்பின் சொந்தங்களே, இந்த உலகங்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விவாதம், ஒரு சர்ச்சை, சத்தியத்தை சரியாமல், வரலாறை சரியாக புரிந்து கொள்ளாமல் பலர் விவாத பொருளாக இந்த ஒரே தேவனை 3 மார்க்கமாக பிரித்து யூதர்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் என்று மனிதர்கள் பிரித்து கொண்டார்களே தவிர இந்த மூவரும் யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததிகள் அல்லவா? இஸ்லாமியர் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, கிறிஸ்தவர்கள் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, யூதர்கள் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஒரே தேவன், ஒரே சத்தியம். இந்த சத்தியத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல், சரித்திரத்தை சரியாக வேதகாமத்தை வாசித்து அறிந்து கொள்ளாதவர்கள், இந்த வேதத்துக்கு வெளியே நிற்கிறவர்கள் அறிந்தது போல் இதற்குள்ளாக வந்து மேடைகளிலும் பலவிதமான காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவர்களுடைய கருப்பொருள் மூளை என்ன? யூதர்கள் ஆபிரகாம் சந்ததிகள், கிறிஸ்தவர்கள் ஆபிரகாமை விசுவாசித்தவர்கள் ஆபிரகாமின் சந்ததிகள், யூதர்கள், இஸ்லாமியர்கள் எந்த வழியிலே வந்தார்கள்? ஆபிரகாமின் வழியிலே வந்தவர்கள் இஸ்லாமியர்கள். மூவருக்கும் ஒரே தகப்பன். இங்கே அடி போட்டுக்கிட்டு பலவிதமான காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு உண்மை சத்தியத்தை, சரித்திரத்தை வெளிப்படுத்தாமல் இந்த இஸ்லாமியர், இந்த இஸ்மவேல் யாருடைய மகன்? ஆபிரகாமினுடைய மூத்த மகன் அல்லவா? இந்த ஆபிரகாம் யாருடைய மகன்? வானத்தையும் பூமி சகலத்தையும் சிரித்த தேவனுடைய மகன் அல்லவா? அந்த ஆபிரகாமை தொழுது கொள்ளுகிற, அவருடைய ஆராதிக்கிற அவருடைய தேவனுக்கு முன்பாக தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தீர்கள் அனைவரும் ஆபிரகாமின் சந்ததிகள் அல்லவா? ஒரே தேவன், ஒரே சத்தியம். இந்த மனிதன் இருக்கானே, எல்லாம் தெரிஞ்சவும் மாறி இந்த பரிசுத்த வேதகாமத்தினுடைய சத்தியத்தை, உண்மையை சரியாக அறிந்து கொள்ளாமல் எதையெல்லாமோ பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பவுல் பேச தயார் பாருங்க. கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், முதலாம் நிருபம், முதல் அதிகாரம் 12வது வசனம், 11-12. ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று குறைவையாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள். என்ன வாக்குவாதம்? யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள் என்று உங்களுக்குள்ளே அநேக வாக்குவாதங்கள் உண்டென்று குலோபையாளின் வீட்டாராலே நான் அறியப்பட்டேன். ஒரு 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 குடும்பம், குலவையாளின் ஒரு குடும்பமாக இருந்துட்டு மேடைகளில் நின்றுக்கிட்டு பலவிதமான இடங்கள் நின்றுக்கிட்டு இவங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. வாக்குவாதம், இவங்க வாக்குவாதம் உண்டு பண்ணுதாங்க. இந்த சத்தியத்தை அறிந்தவர்களுக்கு இந்த வாக்குவாதம் கிடையாது, அதுக்குள்ளே போகவும் மாட்டாங்க. உண்மை என்ன? விசுவாசித்தவர்கள் ஆபிரகாம் சந்ததி, வானத்தி பூமியை படைத்த தேவனுடைய தேவனை விசுவாசித்தவர்கள் தேவனுடைய சந்ததி.
அவர்கள் யூதர்கள். அவங்களுக்குடைய எதிர்பார்க்குவாதும் அதே வழியில் தான் கிறிஸ்துவர்கள். அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்து யாரை ஏற்றுக்கொண்டார் அவர்கள் மூலமாக நமக்கு வெளிப்பட்டிருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்டோர் கிறிஸ்துவர்கள். ஒரே தேவன், ஒரே சத்தியம். இந்த முகமதியர்கள் யார்? இஸ்லாமியர்கள். ஆபிரகாமினுடைய மூத்த மகன். நம்மெல்லாம் ஒரே சகோதரன் சகோதரிகள். நமக்குள்ள பல கருத்துகள். அதுதான் இங்கே வருது. உங்களுக்குள்ளேயே அநேக வாக்குவாதங்கள் உண்டென்று நான் அறிகிறேன். இதுதான் சில குழப்பவாதிகள் மேடுகளில் நின்று கிறிஸ்தவர்கள் யூதர்களும் ஒரே தவம் உள்ளது, ஒரே அண்ணந்தம்பிகள். இவங்களுக்குள்ள சில புரிதல் இல்லாமல் நாம் யார் என்பதை பொறுத்து கொள்ளாமல் மனிதனுடைய சுய இச்சை சுய ஆவியினால் இவர்களும் பலவிதமாக வாக்குவாதங்களை கொண்டு கொண்டு ஒரே மார்க்கம், ஒரே சத்தியம், ஒரே தேவன், ஒரே ஆவி, அதை விடுத்து விட்டு வாக்குவாதங்கள். கீழே 12வது வசனம், உங்களில் சிலர் நான் பவுலைச் சேர்ந்தவன் என்றும், நான் அப்போஸ்தலரைச் சேர்ந்தவன் என்றும், நான் கேவாவைச் சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவைச் சேர்ந்தவன் என்று சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். அப்போ பவுல் எப்படி பேசுகிற பார்த்தீங்களா? இது நமக்கு எல்லாருக்கும் ஒரே தேவன் தானே, ஒரே சத்தியம் தானே. அப்போ நான் யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் சுதந்திரவாதி என்றும் சுதந்திரம் இல்லாதவன் என்றும் பரிசுத்தமானவன் என்றும் பரிசுத்த இல்லாதவன் என்றும் ஏன் உங்களுக்குள்ள வாக்குவாதம் போட்டு கொண்டிருக்கீங்க? நானும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். என் நாமத்தினால் நீங்கள் பாவம் பெற்றுக்கொண்டீர்கள். என் நாமத்தினாலேயா நீங்கள் விடுதலை பெற்றீர்கள். சர்வபலமுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு நாமத்தினால் அல்லவா நீங்கள் விடுதலை பெற்றீர்கள். மூவர் கிறிஸ்துவர்களை யாரை தொழுது கொள்கிறோம்? யூதர்கள் யாரை தொழுது கொள்கிறார்கள்? முகமதியர்கள் யாருக்கு முன்பாக வருகிறார்கள்? அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் மூத்த மகனுடைய சந்ததிகள். இவ்வளவு ஒரு ஒற்றுமை, எல்லாம் ஒருமித்து வரும்போது ஒரே கடவுள் பொருள். ஆபிரகாம் சந்ததிகள். அதான் சொல்றாரு, நீங்கள் உங்களுக்குள்ள வாக்குவாதங்களை உண்டு பண்ணிட்டு, நான் ஒருத்தன் கிறிஸ்துவை சேர்ந்தேன், ஒருவன் பேதுருவை சேர்ந்தவன், ஒருவன் அப்போஸ்தலர்களை சேர்ந்தவன் என்று உங்களுக்குள்ளே ஏன் வீண் வாக்குவாதங்கள்? இந்த வீண் வாக்குவாதங்களை சத்தியத்தையே அறியாதவர்கள் மேடையில் நின்றுட்டு எதையோ அறிந்தது போல் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த இந்த வார்த்தையை படிச்சிருக்கோம். இது அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. இது படிச்சிருந்தாங்கன்னா அவங்க இதை தெய்வத்துக்கு பயந்து நடந்தா வார்த்தை இப்படி தான் இருக்குது. நம்ம வார்த்தை மீறி பேசுதோமே நம்ம பயப்படுவோம். அங்கே இவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் எந்த சம்மந்தமே இல்லாதவங்க. இவங்க மேடை பேச்சாளர்கள், அவ்வளோதானே தவிர சத்தியம் கை கொண்டால் ஆபிரகாம் சந்ததிகள் இன்னும் இவங்க தெரிஞ்சா அந்த இஸ்லாமியர்கள் ஆபிரகாம் மூத்த மகனெல்லாம் தெரிஞ்சா இந்த கிறிஸ்துவர்கள் அந்த ஆபிரகாமின் மகனாகிய ஆபிரகாமை உருவாக்கின தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆபிரகாமின் வழியிலேயே ஆபிரகாமின் எதை பின்பற்றினர் அதை பின்பற்றிட்டு இவர்கள் ஆபிரகாமின் சந்தைகளவா அவரை விசுவாசித்து அவர் வழிகளை பின்பற்றிக்கிறவர்களவா என்று இவர்கள் அறிந்தார்களே. ஆனால் யூதர்கள் ஒரே தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஒரே தேவன் மட்டுமே அவர்கள் யூதர்கள். இவர்கள் மூவருமே யூதர்கள், யூதர் வழியிலே வந்தவர்கள். இதை அறியாமல் தங்கள் சுய ஞானமா அறிவா என்னன்னு சொல்ல முடியுது. சத்தியம்னு சொல்லுகிறது அதை அறிந்தார்களே. ஆனால் புரிவனையாக பேசுவார்களா? ஒரு சகோதரன் பேசுகிறார்.
பைபிள் எங்கள் கையில் இருக்குது, வார்த்தை எங்கள் கையில் இருக்குது. நாங்கள் மட்டும்தான் பரிசுத்தவான்கள், நீதிமான்கள். மற்றவங்க எல்லாம் மோசையின் ஊழியத்தில் வந்தவங்க. அவங்க கிட்ட எந்த இதுவுமே கிடையாதுன்னா, உங்ககிட்ட இருக்க இதே பரிசுத்த வேதகமும் அவங்க கையில் இருக்கங்க. ஏன் புரிய மாட்டேங்கிறீங்க? நீங்கள் என்ன பேசி கொண்டு இருக்கீங்க? வார்த்தை எங்கள் கையில் தான் இருக்குது. நான் பைபிளும் உங்கள் கையில் இருக்கும்போது இதே பைபிள் தானே அவங்க கையில் இருக்கு. அப்போ நீங்கள் மட்டும்தான் பரிசுத்தவான்களா? நீங்கள் மட்டும்தான் நீதிமான்களா? நீங்கள் படிக்கிறீங்க, அவங்க கொஞ்சம் அதை ஃபாலோ பண்ணாமல் படிக்காமல்னா வெளியே தூரத்தில் நிற்பாங்க. அவங்கள இணக்கமாக, அன்பாக, ஐக்கியமாக அவர்களே எங்கள்கிட்ட வாங்கப்பான்னு கூப்பிடதை விட்டுட்டு அவங்க மேலே நியாயம் தீர்ப்பதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? பாகுபாடு பண்ணுவதற்கு நமக்கு என்ன இருக்கிறது? பைபிள் வச்சிருக்கோம் மட்டும்தான் எங்கள் கையில் வார்த்தை இருக்குது. அப்போ எல்லார் கையிலும் பைபிள் இருக்கிறதான் செய்யுது, எல்லார் கையிலும் வார்த்தை இருக்கத்தான் செய்யுது. நீங்களே இந்த வார்த்தையை கீழ்ப்படிய மாட்டேங்கிறீங்க. அப்போ அவங்க தெரியாமல் இருக்கா, நீ தெரிஞ்சுக்கிட்டு பெருமை பேசுகிறீங்க, வீண் பெருமை. இதுதான் இன்னைக்கு யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முகமதியர்கள் என்று வீண் பெருமை பேசிக்கொண்டு ஒரே தேவனுடைய பிள்ளைகளை மூன்றாக பிரித்து கொண்டே இருக்க அந்த மனிதன். ஆனால் ஆவியானவர் அப்படி அல்ல. அதாங்க பவுல் பேசுகிறார், அழகாக பேசுகிறார். உங்களுக்குள்ளேயும் மார்க்க பேதங்கள் உண்டு என்று அறிகிறேன். என்கிட்ட பரிசுத்த வேதகம் இருக்கு, வார்த்தை என்கிட்ட தான் இருக்கு. நாங்கள் மட்டும்தான் உண்மையான ஒரு நீதிமான்கள். மற்றவங்க தான் என்கிட்டும் பரிசுத்த வேதகம் தான் இருக்குது. நான் போய் சந்திக்கிற தமிழ்நாடு ஒட்டும் போய் பார்க்குறதில்ல. கேரளாவோடு போய் பார்க்கும்போது எல்லாருக்கையிலும் பரிசுத்த வேதகம் இருக்குது, வார்த்தை இருக்கிறதான் இருந்துச்சு. அவங்க அதுக்குள்ளே வராமல் கொஞ்சம் வெளியே நிற்கிறாங்க. அவங்க தேவனுடைய சமூகத்திலே தங்களை முழுமையாக ஒப்பு கொடுக்காது வெளியே நிற்கிறாங்க. ஆனால் தேவன் என்ன நினைச்சுட்டார்? அவர் தூரத்துக்கும் தேவன், சமீபத்திற்கும் தேவன், ஒருவரும் கெட்டுப்போவதற்கு சித்தமில்லாத தேவன். இதை உணர்ந்து கொண்டால் யாரையும் காயப்படுத்தவோ, யாரையும் கஷ்டப்படுத்தவோ, யாரையும் புறந்தள்ளவோ நமக்கு என்ன இருக்குது? நமக்கிட்ட இருக்கிறது ஒன்று, எல்லாரையும் அரவணைத்து ஆண்டோருக்கு முன்பாக முழங்கால்களை முடங்க வைப்பதிலே நமக்கு கொடுத்திருக்கிற தலையாய கடமை. ஊழியம் என்றால் சுவிசேஷத்தை வெளியே கொண்டு தூரத்திலே நிற்கிற ஆண்டோருக்கு முன்பாக கொண்டு வருவதே இந்த ஊழியத்தினுடைய மாண்பு, மதிப்பு. அதை விடுத்துவிட்டு மூன்று விதமாக பிரிக்கிற இந்த மேலடி பேச்சாளர்கள் சத்தியத்தை என்ன, இது ஆன்மீகம், தெய்வ பக்தி. தெய்வ பக்தியை அறிந்தவர்கள் மட்டுமே இதை பேச முடியுமே தவிர பைபிளை கையில் எடுத்துக்கொண்டு இதை பேச முடியாது. ஏன்னா தேவன் அவர்களோடு இருந்தால் மட்டுமே இதனுடைய ரகசியத்தையும் மறைபொருளையும் வெளிப்படுத்துவார். அதெல்லாமல் பள்ளிக்கூடத்துக்கே எல்லாரும் போகத்தான் செய்கிறாங்க. முதல் மார்க் வாங்குற ஒரே ஒரு மாணவன். எல்லாரும் பள்ளிக்கூடத்து தான் போகிறாங்க, படிக்கிறது தான் செய்கிறாங்க. ஒரே வாத்தியார் தான். ஏன் ஒரே ஒரு மாணவர் மட்டும் முதல் மாணவராக வருகிறார்? அதுதான் இந்த சத்தியத்துக்குள்ளாக யார் தங்களை முழுமையாக ஒப்பு கொடுத்தார்களோ அவர்கள் ஒரே வாத்தியார், ஒரே பாடம், ஒரே படிப்பு, பிரிவினை கிடையாது. யூதர்கள் என்றும் கிறிஸ்துவர்கள் என்றும் இஸ்லாமியர்கள் என்றும் பிரிவினை மனிதன் பிரித்து வச்சுக்கிட்டானே. அதான் அவர் சொல்கிறார், உங்களுக்குள்ளேயும் மார்க்க பேதங்கள் உண்டு என்று அறிகிறேன். நாங்கள் பரிசுத்த வேதகாமத்தை வாய்ச்சிருக்கோம், வார்த்தை எங்கள் கையில் தான் இருக்குது. நாங்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். என் அன்பு சொந்தக்களே, இந்த வார்த்தைக்கு நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம்.
கீழ்ப்படுதல் வேண்டும், பொறுமை வேண்டும், மற்றவர்களிடையே அனுசரித்து ஐக்கியப்படுத்தி தன்னை போல் பிறரையும் நேசிக்கிற கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்கு வேண்டும். அது அல்லாமல் பிறரை குற்றப்படுத்தி காயப்படுத்தி அவர்களை பலவிதமான உத்தரவுகளை படுத்துவதினால் நமக்கு என்ன லாபம், நமக்கு என்ன பிரயோஜனம்? நாம் நம்மை நாமே காயப்படுத்தி கொள்கிறோம். அவர் தூரத்துக்கு தேவன் எப்பயாவது வரணும், ஏடியோ ஒரு கழுதையும் குட்டியும் அவிழ்த்து கொண்டு வாருங்கள், எனக்கு வேண்டும் என்றதை அல்லவா சொல்லி நம்மை அனுப்பி இருக்கிறார். ஏடியோவுக்கே போக மாட்டேங்கமே, ஏதோ நமக்கு அழைத்து கொண்டு போகிறது கொடுத்த கட்டளைகள் படியாமல் நாங்கள் மட்டும்தான் போவோம். எங்கள் கையில் மட்டும்தான் பைபிள் இருக்குது. இந்த முரண்பட்ட காரியங்களை, வாக்குவாதங்களை விட்டு விலகி நாம் எல்லாருக்கும் ஒரே தேவன். யார் நாமத்தினாலே நீங்கள் ஞானஸ்தானம் பெற்றாலும் அதே நாமத்தினாலே அவர்களும் ஞானஸ்தானம் பெற்றிருப்பார். எந்த பரிசுத்த வேதகம் உங்கள் கைகளிலே இருக்கிறதோ அதே பரிசுத்த வேதகம் அவர்கள் கைகளிலே இருக்கிறது. வாசிக்கிறது படிக்கிறது கொஞ்சம் அவங்க தேவனுடைய சமூகத்திலே தங்களை ஒப்பு கொடுக்கால் வலிவிலகி இருப்பார், அறியாமல் இருப்பார்கள். அதை நாம் அவர்களுக்கு மென்மையாக இனிமையாக சத்தியத்தை வெளிப்படுத்தும். அவர்கள் நம் போதிக்கின்ற வழியில் நாம் பேசுகிற அந்த சத்தியத்தின் இனிமை கண்டு நம்மிடத்திலே வருவார்கள். அவர்களே நியாயத்திற்கு சொல்லி நாங்கள் மட்டும்தான் போவோம், எங்கள் கையில தான் பைபிள் இருக்குது, நாங்கள் தான் வார்த்தைங்கிட்ட தான் இருக்குது. இந்த வழிகளை விட்டுருங்க. அதான் சொல்லியிருக்காங்க, உங்களுக்குள்ளே மார்க்க பேதங்கள் உண்டு என்று அறிகிறது. உங்களாலே யாருக்காவது ஞானஸ்தானம் கொடுக்க முடியுமா? இவர்களை விளக்க முடியுமா? உங்களை பிரசுத்தப்படுத்த முடியுமா? அவர்களுக்கு ஒரே தேவன், யூதர்களுக்கு ஒரே தேவன், கிறிஸ்தவர்களுக்கு ஒரே தேவன், இஸ்லாமியருக்கு ஒரே தேவன். அவனும் ஒரே இஸ்லாமியருக்கு ஆபிரகாம் மூத்த மகன் இதை புரிஞ்சுக்கிடாமல் அவங்கள ஒரு யாரோ ஒரு தின்னு நினச்சிக்கிட்டது. ஆனால் பரிசுத்த வேத காமத்தில் இஸ்லாமியர் இஸ்மையர் யார், அவருடைய குணாதிசயம் என்ன என்பதை இங்கே சரித்திரம் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறது. அதை அறிந்து கொண்டால் நமக்குள்ள வாக்குவாதங்கள் விவாதங்கள் வராது. அதையே நாம் மேற்கொள்ளாமல் தேவனுக்கும் முன்பாக முழுமையாக நம்மை ஒப்பு கொடுக்கும். தூரத்தில் வழியில் போகும்போது கீழே விழுந்தா தூக்காமல் இருப்பீங்களா? இவன் கிறிஸ்தவன் தூக்கக்கூடாது, இவன் யூதன் இவன் தூக்கக்கூடாது, இவன் முகமது என்ன தூக்கக்கூடாது விட்டு போவீங்களா? எவ்வளோ கொடூரமானவனாக இருந்தால் கூட அவனை தூக்கணுங்கிறது அந்த ஒரு எண்ணம் கட்டு வருது. இவ்வளோ ஒரு நல்ல ஆவி உங்கள்கிட்ட இருந்துக்கிட்டு ஏங்க யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முகமது பிடிச்சு பேசுறீங்க? இந்த வார்த்தையை மூல விடுங்க. பைபிளை சரியாக சத்தியத்தை படிங்க. படிச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு பலிபடத்திலே அறிங்க, மேடையிலேயே அறி பேசுங்க. கதவத்துக்கு போது சர்ச்சான வார்த்தைகளை உண்டு பண்ணி ஒரே தவன் பிள்ளைக்குள்ள பிரிவினையே உண்டு பண்ணாதீங்க. உங்களை கையெழுத்து மன்றாடி கேட்கிறேன். அனைவருமே ஆபிரகாம் சந்ததிகள். இந்த ஆபிரகாம் தொழுது கொண்ட தேவனை யாரெல்லாம் தொழுது கொள்கிறார்களோ, ஆபிரகாமை அழைத்து வழிநடத்திட்டு தேவனுக்கு முன்பாக யாரெல்லாம் முழங்கால்களை முடங்கியிருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஆபிரகாம் சந்ததிகள், யூதர்கள். ஏனென்றால் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், யார் யூதர்கள், அவர்களுடைய மேன்மை என்ன. அந்த ஒரே தேவனை தொழுது கொள்கிறவர்களே யூதர்கள். அது யாராக இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த வழியில் தவறி பாவத்துக்குள்ளே இருந்தாலும் மனம் திரும்பி கிறிஸ்து இயேசுவை அந்த தேவனை ஏற்றுக்கொண்டார் அவர்கள் ஆபிரகாம் சந்ததிகள், அவர்கள் யூதர்கள். நமக்குள்ளே வாக்குவாதங்கள், பலவிதமான பிரிவினைகளை விட்டு நமக்கு ஒரே தேவன் ஆபிரகாம் சந்ததிகள். அவ்வளோ ஒரே முடிவு தான். யாரெல்லாம் இந்த தேவனை சிரித்த உண்மையான கருத்தரை ஏற்றுக்கொண்டார் அவர்கள் தான்
ஆபிரகாமுக்கு தான் தெரியும். கிறிஸ்தவர்கள், யூதர்கள், முகமதியர்கள் என்று யாருமே கிடையாது. இல்லைன்னா ஒரே தகப்பனோடு நம்மளுக்குள்ள பிரிவினை சில ஈகோ விட்டு கொடுத்து போது இருக்கலாம். தற்பெருமையின் ஆவி சுயம் அதை விட்டு கொடுக்க இல்லாமல் இந்த சத்தியத்தை கொஞ்சம் வாசித்த உடனே இது எங்களுக்கு மட்டும்தான் பாத்தியப்பட்ட, யாருக்கும் பாத்தியப்பட்டலன்ட்டு சுயப்பெருமை பேசுவதை விட்டு நாம் மூவரும் ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், ஒரே சத்திய நமக்கு ஒரே விசுவாசமாக ஆபிரகாம் தந்தைகள் என்று நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே நம்மோடு கூட இருந்து ஐக்கியத்தின் ஆவியான நிரப்பி வழி நடத்துவார். ஆமேன், ஆமேன்.